இறுதி நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணியை அறிவித்த முக்கிய கட்சி மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், மெகா கூட்டணியை கட்டமைத்து விட்டார் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும், ஜாதி ரீதியான அமைப்புகளாகட்டும், பெரிய கட்சிகளாகட்டும், சின்ன சின்ன கட்சிகளாகட்டும் என அனைத்துமே அதிமுக கூட்டணியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 22 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். திமுகவிற்கு எந்த பயமும் கிடையாது. திமுக கடந்த 5 ஆண்டுகளாக நல்லாட்சியை கொடுத்திருக்கிறது என்றால் ஏன் 22 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து வைத்திருக்கிறது என்று மக்கள் பூராமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிமுக குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தலையொட்டி சிறிய கட்சிகள், அமைப்புகள் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டு வர்றாங்க. தேர்தல் தேதியை அறிவிக்க இன்னும் சில நாட்கள் உள்ள நிலையிலே அதிமுக கூட்டணியில் மக்கள் ராஜ்யம் கட்சி என்பது இணைந்திருக்கிறது. அக்கட்சியின் நிறுவன தலைவர் PR சிவசாமி அவர்கள் தனது கட்சி நிர்வாகிகளுடன் சென்று எடப்பாடி பழனிசாமியை நேரிலே சந்திப்பு நடத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு முழு ஆதரவை தெரிவிப்பதாக சிவசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாகவே மக்கள் ராஜ்யம் கட்சியுடைய தலைவர் நேரடியாகவே சந்திப்பு நடத்தி நமது அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ராஜ்யம் கட்சி முழு ஆதரவையும் கொடுக்கும் என அதற்குரிய வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக இணையதளங்களிலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பரபரப்பான ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக அடுத்த 5 ஆண்டுகள் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும், தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்துவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மறுபுறத்திலே திமுக அடுத்த 5 ஆண்டுகள் தான் தக்க வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் உதயநிதியை முதல்வர் பதவியிலே அமர வைக்க முடியும் என நமது ஸ்டாலின் அவர்கள் ஏகப்பட்ட திட்டங்களையும், ஏன் சமீபத்தில் கோடைகால சிறப்பு சலுகை 2000 ரூபாயும் கொடுத்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே போல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை போல முதல் தேர்தலில் ஆட்சியை பிடித்துவிட முடியுமா என தற்சமயம் வரைக்குமே தமிழக வெற்றி கழகம் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்தது மட்டுமல்லாமல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பாஜகவிற்கு இத்தனை தொகுதிகள், அதே போல அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்னென்ன, அந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கிறார்கள், புதுமுகங்களா அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க இருக்கிறாரா என ஏகப்பட்ட தகவல் என்பது தினம் தினம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல, அது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா.